இஸ்ரேல் ஈரான் மோதல் 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தியது. இந்த மோதலில் ஈரான் முழுவதும் குறைந்தது 585 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1320 இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் 239 பேர் பொதுமக்கள் என்றும் 126 பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் குழு தெரிவித்துள்ளது. மக்சா அமினியின் மரணத்திற்கு எதிரான 2022 போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களையும் வழங்கிய இந்த குழு இஸ்லாமிய குடியரசில் உள்ள உள்ளூர் அறிக்கைகளையும் நாட்டில் அது உருவாக்கிய ஆதாரங்களின் வலையமைப்பையும் மறுபரிசீலனை செய்கிறது. மோதலின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கையை வெளியிடவில்லை, மேலும் கடந்த காலங்களில் உயிரிழப்புகளை குறைத்துள்ளது. திங்களன்று வெளியிடப்பட்ட அதன் கடைசி புதுப்பிப்பில் இறப்பு எண்ணிக்கை 224 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1277 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ராணுவம் மற்றும் அணுசக்தி திட்டத்தை இலக்காக கொண்ட இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலின் 6வது நாளில் நிச்சயமற்ற தன்மை அந்த பகுதியை உலுக்கியது. மேலும் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் கூட்டம் கூட்டமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் நிலையை நெருங்குவதை தடுக்க தனது வான்வெளி தாக்குதல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியிருந்தது என்று இஸ்ரேல் கூறியது.